போன வருஷம் வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய இதை பத்தின புரிதல் இருக்கு. ரொம்ப முற்போக்கா வளர்ந்துட்டு வராங்க. அதுவும் பெரியார் மண் அப்படின்னு சொல்ற இடத்துல ரொம்ப முற்போக்கா எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி தான் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு இருந்தோம். ஆனா கொஞ்சம் ஒரு 4-5 மாசமா வந்து வானவில் தோழர்கள், கத்தி சண்டை அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அது மேபி கண்டிப்பா கஷ்டப்படும். இதுக்கு பேர் சைபர் புல்லிங் அப்படின்வாங்க. நீங்க சைபர் புல்லிங் பண்ணாலும் சரி, நேரடியா வந்து அடிச்சாலும் சரி, கேவலமா பேசினாலும் சரி, இங்க இருக்க சட்டங்கள் வந்து உங்களை வந்து கண்டிப்பா கேள்வி கேட்கும். சட்டங்கள் போய் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை போல எதுவுமே பண்ண போறதில்ல. இருந்தாலும் இங்க இந்த சுயமரியாதை பேரணின்றது வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கு, இந்த உலகத்துல வாழ, இந்த பூமியில வாழ, இந்தியாவில தமிழ்நாடோட என்னென்னலாம் உரிமை இருக்கோ, தகுதி இருக்கோ, அது எல்லாமே குயர் மக்கள், எல்ஜிபிடி மக்களுக்கும் இருக்கு அப்படின்றத வெளி சொல்றதா இந்த பிரைட் அப்படின்றது. லைக் இது நான் எதுக்கு பர்சனலா வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கேயோ மூல முடுக்கல கிராமங்கள்ல வந்து இந்த பிரைடுக்கு வர முடியாம, தன்னை வெளிப்படுத்த முடியாத, சமூகத்துக்கு பயந்து, குடும்பத்துக்கு பயந்து, ஒரு எல்ஜிபிடி பர்சன் வந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை சொல்லக்கூடிய விதமா தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க அப்பா அம்மா திட்டுவாங்க, உங்க சமுதாயம் உங்களை ஒரு மாதிரி பேசும் அப்படின்றலாம் ஒரு வாழ்க்கை தான். நாளைக்கு செத்து போனாலும் செத்து போயிடும். உங்களோட உணர்வுக்கும் உங்களோட உடலுக்கும் மதிப்பு கொடுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்தீங்கன்னாவே போதும். ஸோ நீங்க எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பாதுகாப்பை முழுசா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். யாருமே பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கான வாழ்வை வாழுங்க. பொய்யான வாழ்வை வாழ்ந்து தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃபையும் கெடுத்து உங்களோட லைஃபையும் கெடுத்துக்கிறாதீங்க. வணக்கம், என்னோட பேர் ஜில்லு, நான் சென்னை தான். ஸோ இன்னைக்கு என்ன டேனா, எங்கள் ஸ்பெஷல் டே இன்னைக்கு ப்ரைடுனாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாற்று பாலினங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ற இடம் தான் வந்து ப்ரைடு. ஸோ எங்கள் ஆளுங்களும் எங்கள் சமுதாயத்தில் திருநங்கைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் இல்லாத அடுத்த வருஷம் இதோட இன்னும் டெவலப்பாக வரணும்னு எங்களோட ஆசை. ஸோ அது மட்டும் இல்லை, எங்களை நிறைய பேர் வந்து ஒதுக்குறாங்க. அது ஏன்னு ரீசன் எங்களுக்கு தெரில. நாங்களும் மனுஷர் தான், நீங்களும் மனுஷர் தான். ஓகேவா? நாங்களா இருக்கோம், நீங்களா இருங்க. ஓகேங்களா? எங்களை வந்து ஏத்துக்கோங்க இந்த சமுதாயத்தில், அவ்வளவுதான் சொல்லும். மற்ற எதுவுமே நாங்க கேட்கல. ஹாப்பி பிரைட், ஹாப்பி பிரைட். இந்த பிரைட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரீடம். நாங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், நாங்களும் ஹியூமன்ஸ் தான் சொல்லிட்டு நாங்க பிரைட் வாக் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்க வருவோம். அது இன்னும் எங்களை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைன்னு நினைச்சு அவங்கவுங்க குழந்தை இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணி உங்க வீட்டுல வைங்க, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் கொடுத்தாலே போதும். நாங்களே எங்களை செல்ஃப் க்ரூம் பண்ணிப்போம். இருந்துச்சுன்னா கண்டிப்பா எஜுகேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. எஜுகேஷன் இருந்துச்சுன்னா அவங்க எங்க வேணா போலாம். அந்த எஜுகேஷனுக்காக எல்லாரும் தான் பேக்கிங் பண்ணிட்டு ரோட்ல நின்று அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்றேன். லெஸ்பியன்ஸா இருக்கட்டும், கேயா இருக்கட்டும், டிரான்ஸா இருக்கட்டும், பைசெக்சுவல், எவ்ரிவன் யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நாங்களும் கூட ஹியூமன்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து தயவு செஞ்சு இந்த வானவில் அது மட்டும் பேசாதீங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு பேசுறது நீங்க கமெண்ட் பண்றது பண்ணிட்டு போயிடுறீங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. யாரும் வானவில் சொல்லாதீங்க. அது பின்னால எவ்வளவு பெரிய ஒரு குரூப் இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் ரெயின்போஸ் தான். எல்லாருமே ரெயின்போஸ் தான். நீங்க அது கமெண்ட் பண்றது எங்களை ஹர்ட் பண்ற மாதிரி கூட கிடையாது. எங்களை ப்ரௌடா நாங்க ஃபீல் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணி எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்கல்ல, கமெண்ட் பண்றீங்களா, பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பண்ணதான் நாங்க இன்னும் மேல போயிட்டு இருப்போம்.